ஆண்டவரால் அபிஷேகம் பெற்ற ஒரு சிறந்த ஒரு தேவ மனிதராக நாம் மோசேயை எடுத்துக்கொள்ளலாம். கவனியுங்கள், எவ்வளோ பேர் ஆண்டவருடைய ஆவியை பெற்றிருந்தாலும் பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நபர் யார் என்று சொன்னால் மோசேயை குறித்து வேதாகமத்திலே பல இடங்களிலே அவருடைய ஆவி, அவருடைய அபிஷேகம், தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம், அதை காத்து கொண்ட விதங்களை குறித்து அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே நாம் யாத்திராகமம் முதல் உபகாமம் புஸ்தகம் வரைக்கும் நாம் அதை வாசித்து அறியலாம். அருமையானவர்களே, என்னாகமம் 11வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் மோசே ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை முறையிடுகிறார். ஏன் முறையிடுகிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சி கேட்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். அவர்கள் இறைச்சியை விரும்பும் பொழுது மோசேயினிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது மோசே ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீங்கள் 14வது வசனத்தில் என்னாகமம் 11:14 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அப்போ அங்கே மோசே சொல்லும்போது, இந்த ஜனங்கள் எல்லாம் ஒருவனாய் நான் தாங்கக்கூடாது. இந்த ஒரு சபை அது கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. அப்போ ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு பெரிய சபை. 20 லட்சம் என்று கணக்கிடுகிறார்கள், சிலர் 30 லட்சம் என்று சொல்லுகிறார்கள். கவனியுங்கள், அப்போ இவ்வளவு ஜனங்களுக்கும் இறைச்சி கொடுக்க வேண்டும், அவருடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, இது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறது என்று மோசே ஆண்டவரிடத்திலே முறையிடுவதை நாம் பார்க்கலாம். அதுக்கு ஆண்டவர் 17வது வசனத்திலே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களுடைய பாரத்தை சுமக்காமல் அந்த பாரத்தை இஸ்ரவேலர்களுடைய மூப்பர்கள் 70 பேரும் சுமக்கும்படியாக உன் ஆவிய அவர்கள் மேலே நான் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை நீங்கள் அந்த 17வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து அறியலாம். கவனிங்க, மோசேயினுடைய காரியம், நான் ஒருத்த மாத்திரம் எல்லா பாரத்தையும் சுமக்கிறதா இருக்கிறதே, இது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறதே என்று அவர் அங்கலாய்த்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலில் 70 மூப்பர்களை நீ தெரிந்தெடுத்துக்கோ என்று சொல்லி அவர்கள் மேலே, நல்ல கவனிங்க, அவர்கள் மேலே உன்னுடைய ஆவியை நான் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க, மோசே ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனிதர். இந்த இந்த என்னாகம புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது 70 பேரை ஆண்டவர் இஸ்ரவேல் மூப்பரை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லுகிறார். அதில் 68 பேர் வந்து விட்டார்கள், 2 பேர் பாளையத்திலே இருந்து விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் 26வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே அதனுடைய காரியத்தை, அங்கே 2 பேர், மேதாத், எல்நாத் என்கின்ற 2 பேர், அவர்கள் ஆண்டவர் குறித்த இடத்துக்கு வராமல் வீட்டில் இருந்து விட்டார்கள். 70 பேர் இஸ்ரவேலுடைய மூப்பர், 68 பேர் வந்து விட்டார்கள், 2 பேர் வீட்டில் இருக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் செய்கிற காரியம் என்னன்னா, மோசேக்கு தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் அந்த 70 பேருக்கும் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். 68 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லி ஓய்ந்தார்கள் என்று வசனம் 25 வாசிக்கிறோம். 2 பேர் பாளையத்திலே, அதாவது வீட்டிலே இருந்தவர்களுக்குள்ளேயும் ஆவி இறங்கி அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல தான் ஒரே நேரத்தில் 70 பேர் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுவதையும் அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே அவர்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்லி பின்பு ஓய்ந்ததையும் குறித்து இந்த இடத்துல நாம் வாசித்து அறியலாம். கவனியுங்கள், அப்போ ஒருவன் நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்திலே வந்து சொல்லுகிறான், 68 பேர் இங்கே அபிஷேகத்தை பெற்று அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், 2 பேர் பாளையத்திலேயே இருந்து விட்டார்கள், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், அவர்களை தடை பண்ண வேண்டும் என்று அங்கே ஒரு வைராக்கியத்தோடு வராதவர்களுக்கு எப்படி அபிஷேகம் கிடைக்கலாம் என்று சொல்லி அங்கே யோசுவா அவர்களை தடை பண்ணும் என்போது எழும்பும் பொழுது அங்கே மோசே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியமான காரியம். 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர்
தம்முடைய எல்லா ஜனங்கள் மேலும், கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் எல்லார் மேலும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்கும். இது மோசேயினுடைய ஜெபம். உங்களுடைய மனதில் வையுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் நான் சொன்னது போல 30 லட்சம் என்று நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம். இப்பொழுது ஆவியானவர் இந்த 70 பேர் மேல மட்டும்தான் இருக்கிறாரு. கவனிங்க, 68 பேர் சபைக்குள்ள இருக்கிறாங்க, 2 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க மேலேயும் ஆவி இறங்குது, இவங்க மேலேயும் ஆவி இறங்குது. எல்லாரும் தீர்க்க தரிசன வார்த்தையை அவர்கள் உரைக்கிறதை நாம் இங்கே பார்க்கும் பொழுது, யோசுவா அந்த வராதவர்களை தடை பண்ணும் என்று சொல்லும்போது மோசே அவனுடைய பாரத்தை சொல்லுகிற ஒரு காரியம் 29 சொல்லப்பட்டிருக்குது. ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்க, 30 லட்சம் பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்க தேவன் தம்முடைய ஆவியை எல்லார் மேலும் வைத்தால் நலமாக இருக்கும் என்கின்ற ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அவருடைய ஆசை என்னன்னா, இந்த அபிஷேகத்தை எல்லார் மேலேயும் தேவன் ஊற்ற வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை மாத்திரமல்ல, அது மோசேயினுடைய ஜெபமாக இருந்தது. அவருக்கு என்னன்னா, குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அபிஷேகம் கிடைக்கக்கூடாது, இந்த தீர்க்க தரிசன கிருபை கிடைக்கக்கூடாது, எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரியம் மோசேயினுடைய ஜெபமாக இருந்தபடினாலே அந்த காரியத்தை தேவன் தன்னுடைய மனதிலே வைத்திருந்தார். அருமையானவர்களே, இந்த காரியம் நடைபெற்று 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1600 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் இந்த காரியத்தை நினைவு கூர்ந்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மோசேயினுடைய ஜெபம் என்ன அப்படின்னா, எங்களை போல இஸ்ரவேலர் எல்லாரும் இந்த ஆவியை பெற்று அபிஷேகத்தை பெற்று தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்கின்ற மோசேயினுடைய ஜெபமானது கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் அதை ஒரு பிராமிஸா, ஒரு வாக்குத்தத்தமாய் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். யோவேல் 2:28 நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றார். கவனிங்க, மோசே சொல்றாரு, இஸ்ரவேலர் எல்லார் மீதும் ஆவியை ஊற்றினால், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னால், ஆவியை பெற்றால் நலமா இருக்கும் என்று சொல்லுகிறார். இது சொல்லி கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர், கவனிங்க, ஒரு பிராமிஸ் கொடுக்கிறார். இது ஒரு மோசேயினுடைய ஜெபம். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் ஒரு பதிலை கொடுக்கிறார். அதை நிறைவேற்றவில்லை, அதுக்கு ஒரு 1500 வருஷம் கழிச்சு பதிலை கொடுக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசியினுடைய காலகட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை நீங்க யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3 அதிகாரம் தான். அங்கே ஆண்டவர் சில காரியங்களை எல்லாம், தேசத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மோசேயினுடைய ஜெபத்துக்கு பதிலாக, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். கவனிங்க, மோசேயினுடைய ஜெபம் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஆவியை பெற்றால் நலமா இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, அவரை நம்பி ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய புறஜாதிகள் மேலும், அதான் சொல்றாரு, இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, அவரை அண்டி வரக்கூடிய எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யோசிங்க, 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனுடைய ஜெபம் முழு சபையும் அபிஷேகத்தில் நிரம்பினா நல்லா இருக்குங்கிறாரு. அதுக்கு 1500 வருஷத்துக்கு பின்பு தேவன் அதை நிறைவேற்றல, அதுக்கான வாக்கு கொடுக்கிறாரு. ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் போது மோசேயினுடைய விருப்பத்தை மாத்திரமல்ல, அவருடைய விருப்பத்தையும் அங்கே தெரியப்படுகிறார். மோசேயினுடைய விருப்பம் என்ன? இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஆவியை பெறணும். ஆண்டவர் அப்படி அல்ல, அவரை விசுவாசிக்கிற எல்லார் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி அங்கே யோவேலுடைய புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 28வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதனுடைய காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். கவனிங்க, அப்ப மோசே சொல்லி 1500 வருஷம் ஆச்சு. யோவேல் மூலம் ஆண்டவர் அதை பிராமிஸ் பண்ணுகிறார், நான் எல்லார் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி. அந்த வாக்கு அதுக்கடுத்து ஒரு 600 ஆண்டுகள் கழித்து நிறைவேறுவதை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய
கல்வாரி பாடு மரணங்களுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் எல்லாரும் மேல் வீட்டறையிலே அவர்கள் கூடியிருந்தார்கள். இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற. கவனிங்க, மோசே இஸ்ரவேலர் மேல ஆவியை ஊற்றணும்னு அவர் ஜெபமாய் இருந்தது. ஆண்டவர் இஸ்ரவேலர் மாத்திரமல்ல, புறஜாதிகளிலும் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தத்தை 1500 ஆண்டுகளுக்கு குறித்து அவர் கொடுக்கிறார். அதை கொடுத்து அதுக்கடுத்த ஒரு 600 வருஷம் கழிச்சு தான் அந்த பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்ன பொழுது 120 பேரும் மேல் வீட்டறையிலே அவர்கள் அங்கே கூடி வந்த, ஒருமனப்பட்டு கூடி வந்த போது தேவன் தம்முடைய ஆவியை அங்கே ஊற்றுகிறார். கவனிங்கள், ஊற்றும் பொழுது அந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். அங்கே கூடியிருந்த புற தேசத்திலிருந்து அங்கே எருசலேமிலே பண்டிகைக்காக கூடியிருந்தவர்கள் எல்லாம் அந்த ஆவியின் பொழிதலை பார்த்தார்கள். பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே பேதுரு எழும்பி அவர் சொல்லுகிற ஒரு காரியம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:16-17 வாசிக்கும் பொழுது, இது யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே நடந்தது. யோவேல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நல்லா கவனிங்க, பேதுரு வாழ்ந்து அதுக்கு முன்பாக 600 வருஷத்துக்கு முன்பாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், அது அன்னைக்கு சொல்லப்பட்டது. அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் 600 வருஷம் கழிச்சு நிறைவேறுகிறது. அந்த இடத்துல பேதுரு அதை டிக்ளேர் பண்றார் பாருங்க, இது யோவேலினால் உரைக்கப்பட்டது படியே இது நடந்தே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் யோவேலினால் என்ன சொன்னார்? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன காரியத்தை அங்கே பேதுரு நினைவுபடுத்துகிறார். அதாவது கடைசி நாட்கள் என்னைக்கு ஆவியானவர் இந்த பூமியிலே எல்லார் மேலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறாரோ அதுதான் கடைசி நாட்கள். இப்போ நம்ம நினைக்கிறோம், இப்போ கடைசி நிமிடத்தில் நாம் இருக்கிறது போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள், அதனால தான் சொல்லுது கடைசி நாட்களில் ஆவியானவரை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னார். நல்லா கவனிங்க, மோசேயினுடைய ஜெபம் இஸ்ரவேலர் எல்லார் மேலும் தேவன் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்க ஆவியை ஊற்றினால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி அந்த ஜெபத்துக்கு 1500 வருஷம் கழிச்சு தேவன் பிராமிஸ் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி. இந்த வாக்கு தத்தத்தை இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போகும்போது சொல்றாரு, பிதாவின் வாக்கு தத்தத்தை நிறைவேற நீங்க காத்திருங்கள் என்று சொல்லி யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்து அதுக்கப்புறம் 600 ஆண்டுகள் கழித்து அங்கே 120 பேர் மேல கவனிங்க ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிறார். அதுக்கப்புறம் தான் சபை வேகம் எடுக்கிறது. நாம் வாழுகிற நாட்கள் ஆவியானவருடைய நாட்கள். இது ஆவியானுடைய யுகம். ஆவியானவர் இல்லாம சபை கிடையாது, ஆவியானவர் இல்லாம ரட்சிப்பு கிடையாது, ஆவியானவர் இல்லாம ஒருத்தர் சாட்சியா கூட வாழ முடியாது. வேதம் அதான சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது தான் நீங்க பலனடைவீர்கள். நீங்கள் யூதேயாவிலோ சமாரியாவிலோ பூமியின் கடைசி எருசலேமிலோ பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்ப கிறிஸ்துவுக்காக நான் சாட்சி பகருவது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக நான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றாலோ எனக்குள்ள என்ன தேவை? ஆவியானவர் தேவை. அப்ப ஆண்டவர் இப்ப இன்னைக்கு இந்த ஜூம் மீட்டிங் வழியாக பல இடங்களிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நிச்சயம் நீங்களும் நானும் தேவனுடைய அந்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் அனுபவித்திருக்கிறோம். அந்நிய பாஷைகளை நம்ம பேசுகிறோம். ஒருவேளை அந்நிய பாஷை பேச இல்லைனாலும் ஆவியானுடைய அபிஷேகம், உணர்த்துதல், வழிநடத்துதல் உங்களுக்கு சிலருக்கு இருக்கலாம். ஏன்னா சிலருக்கு பாஷைகள் அதுல ஒரு நாட்டம் இல்லாமல் இருப்பார்கள். ஆனாலும் ஆவியானுடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ளே இருந்து அவர்களை உணர்த்தி வழிநடத்துவதை நான் பல இடங்களிலே பல நபர்களிடத்திலே நான் பார்த்திருக்கிறேன். கவனிங்க, நம்ம சாட்சியா வாழினாலும் அபிஷேகம் தேவை. நம்ம சாட்சிய ஆகிய இயேசுவை நம்ம அறிவிக்கினாலும் ஊழியம் செய்யினாலும் அபிஷேகம் தேவை. அப்போ இந்த அபிஷேகத்தை நீங்களும் நானும் இழந்து போகக்கூடாது, சாதாரணமாக நினைக்கக்கூடாது. தேவன் நமக்கு பொக்கிஷமாக கொடுத்த இந்த அபிஷேகத்தை நீங்களும் நானும் காத்து கொள்ள வேண்டும். நிறைய இடங்களில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா
காத்து கொள்ள தவறிவிட்டார்கள். கவனிங்க, காத்துக்குள்ள தவறி விழும் பொழுது அங்கே சத்துரு ஜெயம் பெறுகிறான். நல்லா கவனிங்க, பெலிஸ்தர்களுக்கு சவாலா இருக்கும்படிதான் ஆண்டவர் சிம்சோனை அபிஷேகிக்கிறார், ஒரு பெரிய மாவீரன். ஆனா கவனிங்க, பெலிஸ்தர் மேல ஒவ்வொரு முறையும் ஜெயம் எடுத்தவர் ஒரு முறை அவருடைய அபிஷேகத்தை இழந்ததின் நிமித்தம் கவனிங்க, பெலிஸ்தியர்கள் சிறைபிடித்து விட்டார்கள், அவனுடைய கண்களை குருடாக்கி விட்டார்கள். சிம்சோன் செயல்பட முடியாதபடி அவனை சங்கிலிகளால் கட்டி விட்டார்கள். அப்ப கவனிங்க, நம்முடைய அபிஷேகம் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா ஒரு கட்டப்பட்ட நிலைமையில தான் நம்முடைய ஜீவியம் இருக்கும். ஆகையினால இந்த அபிஷேகத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த பொக்கிஷம் அபிஷேகத்தை காத்து கொள்ள வேண்டும். இந்த மெசேஜை எடுக்கும்போது நேற்று ஃபுல்லாக போன வாரம் முழுக்க ஊழியம். நேற்று கொஞ்சம் முடியாத ஒரு சூழ்நிலை, நைட்டு 9:40 இருக்கும், எனக்கு முடியலை. ஏன்னா விடிய காலம் 5 மணிலேருந்து ஊழியம். ஆனாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, ஒரு சொற்பொழிவை கொடுக்கக்கூடாது, ஒரு காரியத்தை கற்றுக் கொடுங்க. எனக்கு முடியாத ஒரு சூழ்நிலையிலும் ஆவியானவர் ஜெபிக்க ஒரு பலன் கொடுத்தார். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் 9:40 12:40 வரைக்கும் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு உணர்த்த வேகமாக எழுதி நமக்கு இந்த ஊழியத்தை உங்களுக்கு மத்தியில் நிறைவேற்ற இன்னைக்கு பலனோடு நிறுத்தியிருக்கிறார். காரணம் என்ன? ஆவியானவர் அபிஷேகம், ஆவியானவர் பலப்படுத்துகிற காரியங்கள். அருமையானவர்களே, இந்த அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ஆனால் இந்த அபிஷேகத்தை நாம் இழக்கும்படியாக பிசாசு நமக்கு தெரியாமல் ஒரு கிரியையை நடப்பிக்கிறான். ஒரு 5 நிமிடத்தில் நான் முடிச்சுக்க வேகமாக, ஒரு 7 நிமிடத்தில் நான் வேகமாக ஒரு 3 காரியத்தை சொல்லி உங்களுக்கு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன், ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, அபிஷேகத்தை பல்வேறு விதங்களிலே அநேகர் இழக்கிறார்கள். அதுக்கு பிரதானமாக வேதத்தில் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீங்கள் மத்தேயு புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மரக்காலால் மூடி வைக்கப்பட்ட விளக்கு. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் விளக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்கள் பாருங்க. அப்போ இயேசு இந்த அபிஷேகத்தை இழப்பதற்கான 3 காரியங்களை இந்த வசனத்திலும் லூக்கா 8:16 ஆண்டவர் குறிப்பிடுகிறார். 3 காரியம். ஒன்று, மரக்காலினால் மூடி வைக்கப்பட்ட விளக்கு என்று மத்தேயு 15 அங்கே 5:15 நாம் வாசித்தெரியலாம். ஏன் ஆண்டவர் மரக்காலை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த காலத்திலே விவசாயம் தான் பிரதானமான தொழில். கவனிங்க, அந்த விவசாயம் அறுவடை செய்யக்கூடிய நாட்களிலே அந்த தானியங்களை அள்ளி போடக்கூடிய அந்த வேலையை செய்கிறது தான் இந்த மரக்கால். அதுக்கு உபயோகம் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க, இப்போ நம்ம ஊர்களில் நாளியும்போம், போனியும்போம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. படியும்போம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 1 படி அரிசியும்போம். அதே போல தான் மரக்காலை அவர்கள் வியாபாரத்துக்காக, வணிகத்துக்காக பயன்படுத்துவார்கள். காலையில் அதை அளக்க ஆரம்பிச்சோன்னா சாயந்தரம் வரைக்கும் அதை அளந்துக்கிட்டு கடைசியாக வேலை முடித்த உடனேயும் அந்த மரக்காலை தூக்கி கவுத்தி வச்சுருவாங்க. கவனிங்க, ஒரு விளக்கு எரியும் பொழுது அதில் ஒரு நாளியை கவுத்துனா என்ன ஆகும்? அந்த விளக்கு வெளிச்சம் கொடுக்காது. கவனிங்க, அது வெளிச்சம் கொடுக்காது, அது சீக்கிரம் அணைந்து போக வாய்ப்பு இருக்கு. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, மரக்கால்கிட்ட போய் உன் கதையை சொல்லு அப்படின்னா, நான் வேலையாக இருக்கேன், எனக்கு வேலை, எனக்கு படிக்க நேரம் இல்லை, எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, எனக்கு ஆலயத்துக்கு போக நேரம் இல்லை, எனக்கு ஊழியத்துக்கு போக நேரம் இல்லை, எதுக்குமே நேரம் இல்லை, வேலை. அப்போ கவனிங்க, அதிக நமக்கு வேலை தேவைதான். வேலை செய்யாதிருந்தால் ஒருவன் சாப்பிடதா இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரங்களை கூட நம்ம கொடுக்காம நம்ம வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னா அது மரக்காலை மூடி வைக்கப்பட்ட விளக்காக இருக்கும். அது ஒரு நாள் அணைஞ்சிரும். நிறைய மக்களை பார்க்கிறேன், 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம். உலகத்தை அசைக்கக்கூடிய அபிஷேகத்தை, உலகத்தை கலக்கக்கூடிய அபிஷேகத்தை தேவன் நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த அபிஷேகத்தை நம்ம பெருக்கிக் கொள்ள ஜெபத்தை நம்ம அதிகரிக்கணும். அதுக்கான
நேரத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கொடுக்கணும். அருமையானவர்களே, நிறைய மக்கள் அந்த அபிஷேகத்தை இழந்திருக்கிறத பார்த்துருக்கேன். வேலை பிஸியாக இருக்க 1 மணி நேரம் ஃபோன் பேச, 2 மணி நேரம் சாட் பண்ண, எவ்வளவோ நேரம் இருக்கு. ஆனால் தேவ சமூகத்தில் இந்த மண்பாண்டத்துக்கு மதிப்பை கொடுத்தது அந்த பொக்கிஷமாகிய அபிஷேகம். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் சார்ஜ் பண்ணணும் என்கின்ற அந்த எண்ணங்கள், தெளிவுகள் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் அநேகருக்குள்ள குறைவாக இருக்கிறது. அருமையானவர்களே, அதிக வேலைன்னு சொன்னால் நம்ம அபிஷேகத்தை இழப்போம். பாருங்க, காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் லட்சக்கணக்கில் அதனுடைய வர்த்தகம் நடக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அதுதான் அதனுடைய நிலை. அப்போ அபிஷேகத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற காரியம். வேலைன்ட்டு தேவ சமூகத்துக்கு, தேவ ஆராதனைகளுக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு நம்ம நேரம் செலுத்தாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய அபிஷேகம் நம்மளை அதை கொஞ்சமாக அதை இழக்க ஆரம்பித்து விடும். இதில் ஒரு காரியம். 2வது, லூக்கா 8வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கன்னா ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாத்திரத்தினால் மூடப்பட்ட விளக்கு. ஒரு விளக்கு இருக்கு. அந்த விளக்க பாத்திரத்தில் நீங்கள் மூடிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விளக்கு யாருக்கு வெளிச்சம் கொடுக்காது. அது என்ன ஆகும்னா, அது வெப்பம் தாங்காமல் அதை வெடிக்க ஒரு வாய்ப்புகள் உண்டு. கவனிங்க. அப்போ ஒரு விளக்க கொளுத்தி பாத்திரத்தினால் மூடி வைக்காமல் என்று ஆண்டு மூடி வைக்கார்கள் என்று சொல்கிறார். பாத்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஏன் அபிஷேகத்துக்கும் இந்த பாத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, கவனிங்க, இந்த பாத்திரம் என்பது 2 காரியங்களை, ஒரு காரியத்தை குறிக்கிறது. என்ன அப்படின்னா, போஜன பிரியத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. வேதாகமத்தில் நீங்கள் அதை குறித்து நிறைய வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம். அதாவது வாழ்கிறதுக்கு சாப்பிடுறது ஓகே, சாப்பிட்றதுக்காகவே வாழுகிறது என்கின்ற ஒரு காரியங்கள் போய்கிட்டு இருக்குது. அதாவது சாப்பிடக்கூடாது என்று சொல்லலை, சாப்பாட்டுக்கு எதிரி இல்லை. நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்மளால் ஜெபிக்க முடியாது. நீங்கள் கவனிங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரம் மரணத்துக்கு ஏதுவாக நான் துக்கம் கொண்டிருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு கல்லெறிகிற தூரம் வரைக்கும் அவர் போய் என்ன பண்ணுறாரு, கெத்செமனேத்துல ஜெபம் பண்ண போகிறாரு. ஆனால் இங்கே இவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்னென்னா, யூதர்களை பொறுத்த வரைக்கும் கழுத்து வரைக்கும் சாப்பிடுவாங்களாம். ஒரு சரித்திர குறிப்பு பார்த்தீங்கன்னா கழுத்து வரைக்கும் சாப்பிடுவார்கள். அருமையானவர்களே, உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு. 3 வேளை சாப்பிட்றவன் போகி, 2 வேளை சாப்பிட்றவன் ரோகி, 1 வேளை சாப்பிட்றவன் யோகின்னு சொல்லி ஒரு நண்பர் சொன்னது. அது 3ல் எது சரின்னு தெரியல. ஆனால் யோகிகள் 1 வேளை சாப்பிடுவாங்க. நம்ம 3 வேளை சாப்பிடுறது தவறு கிடையாது, இல்லைன்னு சொல்லலை. இங்கே போஜன பிரியர்களாக இருந்ததுனால, அதனால அநேக முறை சொல்கிறாரு, நீங்கள் அப்பத்துக்காக ஏன் இது பண்ணுறீங்க என்ற காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு சில காரியங்களை சொல்லுவதை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்போ அன்னைக்கு அவங்க அந்த இரவில் அவங்கள ஜெபிக்க முடியாத அளவுக்கு அந்த போஜனமானது அவங்கள உறக்கத்துக்குள்ளே தான் அங்கே கொண்டு போனது. கவனியுங்கள், வேதம் சொல்லுகிறது பல இடங்களில் போஜனத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். அதில் நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்றதுக்காக சாப்பிடுதல் தவறில்லை, நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடுறது, ஒரு விருந்து போய் சாப்பிடுறது தவறில்லை. ஆனால் போஜன பிரியர்களாக சில நேரங்களில் இந்த உடலை உபவாசத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். சாப்பிடாம இருக்கவும் நம்ம என்ன பண்ணணும், பழக்கணும். பரிசேயர்கள் வாரத்தில் 2 வேளை உபவாசம் பண்ணுவார்கள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம வாரத்தில் ஒரு 2 வேளையாவது அல்லது 1 வேளையாவது கட்டாயம் நம்ம உபவாசம் பண்ணணும். அப்படி உபவாசம் பண்ணலை அப்படின்னா நம்மளை போஜன பிரியர்கள் என்று சொல்லுகிறது வேதம். அருமையானவர்களே, நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 12:6 வாசிங்கன்னா, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தான், தன் அபிஷேகத்தை இழந்தான் கூட நம்ம வைத்துக்கொள்ளலாம். ஒரு வேளை போஜனம், அந்த ஒரு வேளை சாப்பிடலைன்னா ஏசா செத்துருப்பானா? இல்லை, அவனுக்கு பசி இருக்கு, ஆனால் அவனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா உபவாசம் இருந்து பழக்கம் கிடையாது. அங்கே போன உடனேயும் அவன் அந்த போஜனத்தின் மீது அவனுடைய கண்ணு போனதுனால அவன் என்ன ஆனா அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அவன் கண்ணீர் விட்டு கதறியும் அவனுக்கு இழந்த அந்த சேஷ்டபுத்திர பாகம் மறுபடியும் கிடைக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க, போஜன பிரியர்களாக இருக்கக்கூடாது. வேதாகமத்தில் போஜன பிரியர்களை குறித்து நிறைய இடங்கள்ல இருக்கு. ஏன்னா அந்த போஜனம் நம்மளை தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்க மாட்டாது. நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையிலே கத்தி வை என்று ஆண்டவர் பல இடங்களில் சொல்லுகிறார். கவனிங்க, நமக்கு உன்னை ஆண்டவர் கொடுக்கிறாரு, நல்ல பிள்ளைகள் சாப்பிடுவதெல்லாம் தவறு சொல்லலை. மிஞ்சின ஒரு காரியம், உபவாசம் கூட நம்ம செய்யாதபடி, அந்த அபிஷேகத்தை நம்ம பெருக்காத அளவுக்கு நம்ம போஜன காரியங்களையே ரொம்ப கவனம் செலுத்தக்கூடாது என்கின்ற
என்கின்ற காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். சாப்பிடுறது தவறில்லை, நான் சொல்கிறேன். இது ஒரு ஆவிக்குரிய காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு. அந்த வசனம் அப்படி நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு. எந்த ராஜாக்களுக்கும் சாப்பாட்டு செலவு குறித்து வேதம் மென்ஷன் பண்ணலை, ஆனால் சாலமோனுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னா இந்த சாலமோன் ஒரு போஜன பிரியனாக இருந்தார். கடைசியாக பாருங்க, ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டினவர் பாகாலுக்கும் கோயிலை கட்ட ஆரம்பித்தார். கவனிங்க அருமையானவர்களே, நாம் இந்த காரியங்களே கவனமாக இருக்கணும். பாத்திரத்தினால் மூடப்பட்ட விளக்காக இருப்போம் என்று சொன்னால் நாம் அபிஷேகத்தை இழந்துருவோம். நம்முடைய வாழ்க்கையில் உபவாசம் தேவை. அப்போதான் அந்த அபிஷேகம், அந்த பொக்கிஷமாகிய அபிஷேகத்தை நம்ம அனல் மூட்ட முடியும். 3வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதே லூக்கா 8:16 வாசிக்கும் பொழுது கட்டிலின் கீழே வைக்கப்பட்ட விளக்கு என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். கட்டிலின் கீழே விளக்கு வைக்கப்பட்ட விளக்கு. கவனிங்க, ஒரு விளக்கை கொளுத்தி கட்டிலுக்கு கீழே வச்சா என்ன ஆகும்? விளக்கு எரியும், கட்டிலு எரியும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கட்டிலின் கீழ் கீழே வைக்கப்பட்ட விளக்கு என்கின்ற காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். இங்கே கட்டில் என்பது 2 காரியத்தை குறிக்கிறது. ஒன்று, தூக்கத்தை விரும்புகிற ஒரு காரியம். ரொம்ப தூக்கத்தை விரும்புகிறவங்க அவங்க அபிஷேகத்தை இழந்து போவாங்க. அருமையானவர்களே, நம்ம ஒரு 6 மணி நேரம் தூங்கலாம். வயது முதிர்ந்தவர்கள் ஒரு 8 மணி நேரம். அந்த நிறைய நேரங்களில் நான் முதல்ல சொன்னது போல போஜன பிரியர், ரொம்ப போஜனம் சாப்பிட்டா அதிகாலை ஜபம் கூட நிறைய நம்மளால் ஜபிக்க முடியாது. இங்கே பார்க்கும் பொழுது கட்டில் என்பது ஒன்று தூக்கத்தை குறிக்கிறது. நிறைய தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஜபத்தை நம்ம இழக்க காரியம் நாம் அங்கே நேரிடுகிறது, அபிஷேகத்தை இழக்க நேரிடுகிறது. வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். எபிரேய வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கு, ரகசியங்களை கண்டடைகிறார்கள். ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, அதிகால ஜபத்தை நம்ம இழந்துட்டோம்னா அபிஷேகத்தை இழந்துருவோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில், அதாவது நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கை ஷிஃப்ட் மாறி இருக்கு. ஒரு காலத்தில் காலையில் வேலைக்கு போனால் சாயந்தரம் வருவாங்க. இப்போ உள்ள காலம் அப்படி ஷிஃப்ட் முறைக்கும் போது இரவு ஒருத்தர் வேலைக்கு போகும்போது அவனால் அதிகாலம் ஜபிக்க முடியாது. ஆனால் ஜபம் ரொம்ப முக்கியம். தூக்கத்தை நம்ம ஒரு கரெக்டாக அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். கட்டில் என்பது கட்டிலின் கீழே வைக்கப்பட்ட விளக்கு ஒரு ஆபத்தானது. ரொம்ப தூக்கம் நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு ஆபத்து. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது மீதியானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு தேவன் 300 பேரை மட்டும்தான் தெரிந்து கொண்டார். ஏன் அப்படின்னா அவங்க தூக்கத்தை வெறுத்தவங்க, சுயத்தை வெறுத்தவங்க. நல்லா கவனிங்க, அவங்க நாய் நக்கினது போல் நக்கி அப்படின்னா அலாட்டாக இருந்தாங்க. தூங்கும் போது கூட அவங்க ரொம்ப அலாட்டாக இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். அருமையானவர்களே, ஒன்று கட்டில் என்பது தூக்கத்தை குறிக்கிறது, இன்னொன்று கட்டில் என்பது ரொம்ப சொகுசு வாழ்க்கையை குறிக்கிறது. வேதாகமத்தில் பாசான் தேசத்து ராஜாவாகிய ஓக் என்பவனுடைய கட்டிலை குறித்து வேதத்தில் 2-3 இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. உபாகம புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, இரும்பினால் செய்யப்பட்ட அவனுடைய கட்டில் 9 முழம் நீளமும் 4 முழ அகலமும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஓக் ராஜா ஒருத்தன் கடைசி ராட்சதன் என்று அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் முறியடித்த எமோரிய ராஜா மோசேயினுடைய காலத்தில். அப்போ அந்த அவனுடைய கட்டில் ரொம்ப முக்கியம் சொல்லப்படுகிறது. ஏன்னா ரொம்ப லக்ஸரி லைஃப். அதாவது பைபிள் சொல்லுது, உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் நமக்கு போதும் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய தேவைக்கு ஆன ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை. நம்முடைய தேவைக்கு மிஞ்சிய ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது நிறைய மக்கள், நிறைய பரிசுத்தவான்களை அந்த ஆசீர்வாதத்தின் மேலே கண்ணு வைக்காம இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் மேலேயே கண்ணு வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு கவனிங்க, இந்த லக்ஸரி லைஃப்பில் போது அவங்களுடைய கண்கள் அந்த ஆசீர்வாதத்தின் மேலே தான் இருக்கும். பெருக்கணும் பெருக்கணும் பெருக்கணும். கவனிங்க, பெருக்கு தப்பு இல்லை. கர்த்தருக்கு நம்ம கொடுக்க கொடுக்க தேவன் நமக்கு கொடுப்பார். கொடுக்க கொடுக்க நம்ம கர்த்தருக்கு நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ஒன்றும் தவறே கிடையாது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு தொழிலதிபர் இருந்தார். அவர் இன்னைக்கு இருக்கிறாரு. அவர் குறித்ததான காரியங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் திருமணம், அவங்க அண்ணன் தம்பி 3 பேர் பிஸ்னஸ் பண்ணும் பொழுது அவர் திருமண நாளிலே அவரை கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு அந்த பிஸ்னஸ் ஒதுக்கிட்டாங்க.
அப்போ அவங்க மாமனார்கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க, இந்த மாதிரி எங்கள் அண்ணன் என்னுடைய இதிலேருந்து என்னை அனுப்பி விட்டார்கள் பொறுப்பில் இருந்து என்று சொல்லும்போது அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னுடைய விசுவாசத்தையும் ஜெபத்தையும் பார்த்து தான் என் பொண்ணை கொடுக்குறேன், உன் பணத்தை வச்சு உன் தொழிலை வச்சு இல்லை, உன் விசுவாசம் ஜெபம் ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வச்சுன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. கல்யாணம் பண்ணி அன்னைக்கே அவங்க ஒய்ஃபு 100 பவுன் நகையை அவர் கையில் கொடுத்தாங்க. அடுத்த நாளே போய் பேங்கில் வச்சு ஒரு தொழிலை ஆரம்பித்து இன்னைக்கு அதில் ஆண்டவருக்கு அவருக்கு ஒரு ஷேரிங்கை வச்சு கிட்டத்தட்ட 90% அவர் ஆண்டவர் கொடுக்குறார். வேர்ல்டு லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறார். 90% ஆண்டவருக்கு. ஃபஸ்ட்டு 50-50 ஆச்சு, இப்போ 90 கர்த்தருக்கு கொடுத்து 10. அப்போ எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, கொடுக்குறத நான் யாருக்கு கொடுக்குறேன்? ஆண்டவருக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி அவர் அப்படிப்பட்ட ஆவியை கொடுக்குற. நிறைய நேரங்களில் நம்முடைய பார்வை, ஏன்னா நம்ம ஒரு நாள் மரிக்கும் பொழுது நம்முடைய எந்த உடைமைகளையும் கொண்டு போக முடியாது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் தான் மரிக்கும் போது, ஒரு கூட்டம் தான் பாதாளத்துக்கு போகும்போது அத்தனை பொருட்களையும் கொண்டு போனாங்க. அந்த கோராகின் கூட்டத்தார் உயிரோடு அவங்களுடைய பொருட்களோடு போனார்கள். ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது நம்ம கொண்டு போக ஒன்றையும் கொண்டு போக முடியாது. அப்போ நம்முடைய கண்கள் ஃபாதர் கூட பாடுவார், பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா செய்யவோ அபிஷேகம். அப்போ நமக்கு வசதிகள் தேவை, வாகனம் தேவை, இடங்கள் தேவை, தவறல்ல. நம்ம தேவன் வைக்க வேண்டிய இடத்துல அந்த லக்ஸரியை வச்சுட்டோம்னா தேவன் இறங்கிடுவார். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நிறைய மக்கள் அந்த சொகுசுக்கு இடம் கொடுத்து, ஒரு காலத்தில் சைக்கிளில் போனவன் ஒரு ஆத்துமாவை உட்காந்து எப்படியாவது கூட்டு வந்தான் இந்தியா தேசத்தில். இன்றைக்கி கார் வாங்கினா பயங்கர பிஸியில் இருக்கிறாங்க. அந்த காரை கொடுங்க, 2 ஆத்துமாக்களை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு வாங்கினவங்க இப்போ வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கவனிங்க, அவங்க அந்த லெவலில் இருக்கக்கூடிய அவங்களோட தான் பழகுறாங்களே தவிர, எவ்வளவு லெவலில் இருந்தாலும் பிச்சைக்காரனுடைய ஆத்துமாவும் கடைசி மனிதனுடைய ஆத்துமாவும் மனம் திரும்ப வேண்டும்னு வானத்தையும் பூமியும் வெள்ளியும் பொன்னையும் உண்டாக்கின அந்த கர்த்தர் அங்கலாய்க்கிறார். அவரை காட்டி யார் லக்ஸரியா ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ முடியுங்க? அப்படிங்க அவ்வளவு உடையவர். அவரை இந்த பூமியில் மனு உருவெடுத்து வந்தார். ஏழை அங்கே அவருக்கு சத்திரத்தில் இடமே இல்லாத அளவுக்கு அவருடைய வாழ்வு எவ்வளவு மகிமையா இருந்தது பாருங்க. வேதம் சொல்லுது, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான், நம்மளை ஐஸ்வர்யங்களா மாற்றும்படி தான் அவர் தரித்திரர் ஆனார் என்று சொல்லப்படுது. நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இஸ்ரவேலர்கள் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஆனால் கண்ணு ஆசீர்வாதத்தில் இருக்கக்கூடாது, பணத்தில் இருக்கக்கூடாது, நம்முடைய இதில் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்முடைய கண்கள் தேவனில் இருக்கணும். இப்படி பணத்தில் இருந்துட்டு அபிஷேகத்தை இழந்துருவோம். அருமையானவர்களே, இந்த வார்த்தையோடு நான் உங்களுக்கு முடிக்க ஆசைப்படுகிறேன். தேவன் உங்கள் அபிஷேகத்திருக்கிறார். எதற்கு? ஒரு நோக்கத்தோடு. நீங்கள் அபிஷேகம் பெற்ற நாட்களில் உங்களுக்குள்ள இருந்த அந்த ஆத்தும வாஞ்சை, ஜெபம், கூடி வருதல் அது குறைந்திருக்கு என்று சொன்னால், இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை ஆதி அன்புக்குள்ளே கொண்டு வாங்க, அந்த அனாயிட்டிங் எனக்குள்ளே பெருகட்டும்னு சொன்னால், நீங்கள் எங்கேயோ ஒரு தேசத்தில் இருந்தாலும் தேவன் தம்முடைய ஆவியை உங்களுக்குள்ள மீண்டும் அதை உயிர்ப்பிக்கும் பொழுது எங்கெங்கேயோ நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் உங்களுக்கு காமிப்பார். ஆண்டவர் இன்னும் நடத்துவார். கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது இப்படியா சொல், கிறிஸ்துவின் மீது தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றி கொண்டிருந்தாராம். அப்போ நீங்களும் நானும் மண்பாண்ட தேவன் நமக்கு கொடுத்த பொக்கிஷம் இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை நம்மளை விட்டு இழக்கும்படியான கிரியைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் இழந்தவர்களை நாங்கள் எங்கள் தேசத்தில் பார்க்குறோம். அப்படி நாம் இழந்து போகாத அளவுக்கு நாம் கருத்துள்ளவர்களாக இருக்கணும், ஆவியில் அனலுள்ளவர்களாக இருக்கணும், ஆவியானவரை சார்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவிக்கிறோம். எவர்கள் இந்த தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். இந்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. இந்த அபிஷேகத்தை நீங்கள் இன்னும் பெருக்கி கொள்ளுங்க. இன்னும் வரங்களை நீங்கள் விரும்புங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுப்பார். உங்களுக்குள்ள இருந்து உங்களை பயன்படுத்துவார். நீங்க உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. எரிகோ விழுந்த போது ராகேலுடைய குடும்பத்தில், ராகாப்புடைய குடும்பத்தில் ஒருத்தர் கூட அழியவில்லை. அப்போ உங்களுடைய அபிஷேகம் எது அப்படின்னா, உங்களை இனத்தார், உங்க நண்பர்கள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை வச்சு அவங்களுக்காக உங்களை ஜெபிக்க ஏவிக்கிட்டே இருப்பார். வேர்ட்ஸை கொடுப்பார், குறிப்புகளை கொடுப்பார். ஆகையினால இந்த முதல் கூடுகையில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை, உங்கள் அனாயிட்டிங், அதில் கவனமாக இருங்க. அதில் ப்ளீஸ் அது எதுவுமே கொடுத்துடாதீங்க. அதை பெருக்கணும். என் ஜெபம் பெருகணும். என்னோட கர்த்தர் என்ன ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். இந்த மண்பாண்டத்தை இன்னைக்கு இவ்வளவு கனம் பெற்றவராக வச்சிருக்கிறார்னா, கர்த்தர் உங்களுடைய கடந்த வாழ்க்கையும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையும் பாருங்க. இந்த சூழ்நிலையை காட்டிலும் ஒரு அடுத்த சூழ்நிலையை நல்ல ஒரு உயர்வை வச்சிருக்கிறாரு. அதுக்கு அந்த அபிஷேகம் தேவை. அதை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.